திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கீழச்சேரி ஊராட்சியில் பெருமாள் கோவில் தெருவில் அமைந்துள்ள சங்க அலுவலகத்தில் நமக்கு நாமே நற்பணி சங்கம் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து நமக்கு நாமே நற்பணி சங்கத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து பொதுக்குழு கூட்டத்தில் பேசப்பட்டது. தொடர்ந்து கிராமத்தில் செய்து வரக்கூடிய நற்பணிகள் தொடர வேண்டும் என்றும், இன்னும் அதிகமாக நமது சங்கத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கை அதிகரிக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் காப்பீடு திட்டம் கண்டிப்பாக அளிக்கப்படும் மற்றும் நமது சங்கத்தின் மூலமாக இலவசமாக டியூஷன் நடத்தப்பட்டு வருகிறது என்றும், தொடர்ந்து மருத்துவ முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றும், கீழச்சேரி ஊராட்சியில் உள்ள கழிவுநீர்கள் அகற்றப்பட்டு தூய்மையான ஊராட்சியாக மாற்றப்படும் என்றும், தெருநாய்க்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னிலை நாகலிங்கம், பொதுக்குழு பிரதிநிதி கார்த்திக், தலைமை ஜெய் கணேஷ், பொருளாளர் மணிகண்டன், சட்ட ஆலோசகர் டி.கே. பாபு, பி. விக்னேஸ்வரி பாபு, கௌரவ ஆலோசகர் எம். ஜெகதீசன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். யாருக்கும் அஃபெக்ட் ஆகாத ஒரு திங்கு. ஸோ அந்த கிளீனிங் ப்ராசஸ் ப்ளீச்சிங் பவுடர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொசு மருந்து வந்து எல்லாருக்குமே வீக்லி ஒன்ஸ் அடிக்கிறது நகராட்சியிலே யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு ஒன் திங். டியூஷன் எடுக்கிறது நல்ல விஷயம். ஸோ அதை ஃப்ரீயாக எடுக்கிறாங்க நம்ம சங்கத்தில். ஸோ அதை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. மெடிசன் வந்து இலவச மருத்துவமும் நம்ம சங்கத்து மூலயமா நடக்குது. அது யாரோட யூஸில் இல்லை. நீங்கள் என்ன கேட்டீங்கனாலும் அந்த அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு இறங்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம சட்ட ஆலோசனையும் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் பண்ணி தருவேன். நாய் விஷயம் வந்துமா திருவள்ளூர் மாவட்டத்துக்கே ஒரே ஒரு அலாட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அந்த கருத்தரி அந்த டேப்லெட் சொன்னீங்க. ஸோ அதுவும் இருக்கிறது அது எப்படி சொல்கிறது, கிராமத்தில் இருக்க திங்ஸை சாப்பிட்டுட்டு அது கொஞ்சமாக இருக்குது நாய்ங்க அதை அழிக்கிறதுக்காக யாரும் வளர வைக்கிறதுக்காக தான் பார்ப்பாங்க அனிமல்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயமும் நமக்காக அலாட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அழிக்கிறதுக்காக அதை பார்க்க மாட்டாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு பைட்டிங் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக எங்கேயாவது விடதான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும் இல்லைங்களா, சேஃப் கார்டு மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ கார்பரேஷனில் இருக்கிற பிளேஸுக்கு தருவாங்க, இங்கே இருக்கிறதுக்கு தர மாட்டாங்க. ஏன்னா இங்கே பாப்புலேஷன்ஸ் அதிகம். ஸோ அது வளர்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்ற ரீசன்ஸ்னால அங்கே தருவாங்க. ஸோ இங்கே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அது நகராட்சிக்கே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஊராட்சிக்கு அலாட் பண்ண மாட்டாங்க. அது சட்ட ரீதியான ஒரு விஷயம். கை ப்ளஸ் போட்டுன்னு எல்லாமே எனக்கு வேலை செஞ்சேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு. நான் அந்த ஒரு உணர்வு எல்லாருக்கும் வந்து அந்த உணர்வு வரலாம். பாட போட தனித்தனை நமக்கு என்னன்னு போயின்னு இருப்பாங்க. நம்ம சங்கத்து சார்பாக தலைவரும் சரி, பொருளாளர் செயலர், உறுப்பினர் எல்லாமே கை க்ளோஸ் போட்டு நீ இறங்கி அந்த சேகரத்தை எல்லாம் மாறிக்கிறாங்க பார்த்துருக்குறேன். அது பத்தாது, இன்னும் அதிகமாக செய்யும் நம்ம பகுதி. அது பத்தாது. கூப்பிட்ட நானே வந்திருப்பேன். எனக்கு யாரும் தகவல் கொடுக்கல. அவங்க வீடியோ பார்த்து நான் தெரிவித்தேன். ஆனால் இன்னும் அடுத்த வாரத்தில் சண்டையில் இன்னும் மக்கள் நிறைய பேர் இறங்கி அந்த காவாத்தனை எங்கெங்கே தண்ணி பகுதிருக்குதோ அதெல்லாம் கிளீன் பண்ணி நிச்சயமாக தத்தில் செய்வோம். நமக்கு நாமே நற்பணி சங்கம், இது சங்கத்தில் அத்தனை பேருக்கு வந்து ஒற்றுமை இருக்கணும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுலாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம சங்கம் வந்து ஒருத்தர் பெரியவங்க சின்ன சொன்னாலும் அது கேட்டு இது தப்பா ரைட்டா, உண்மைத்தன்மை அவ்வளோதான். அவன் சொல்றது தப்பா இல்லை ரைட்டா, அவ்வளோதான். சரியாக வளர்ந்துட்டு இருக்குது. இது நிறைய பேருக்கு சிலருக்கு ஆகாது. பரவாயில்ல, அவங்களே நம்ம சங்கத்தை வர வச்சுக்கலாம், கூப்பிட்டுக்கலாம். உட்காந்து என்னதான் பேசுறாங்க பார்க்கலாம், மேடம் என்ன பேசுறாங்க பார்க்கலாம், தலைவர் என்ன பேசுறாரு, அவர் ஜெகதீசன் என்ன பேசுறாரு பார்க்கலாம் அப்படின்னு நீங்க அமைதியா